பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறி வராங்க. ஒரு உமன் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான் எனக்கு சொல்ல போறேன். ஆனா ரீசெண்டா இவங்களை பத்தி தெரிஞ்சு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. இவங்க வேற யாரும் கிடையாது, வித்யாதரணி மேம் தான். இவங்களோட சரித்திரத்தை இவங்களே எழுதியிருக்காங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா வேற யாரையும் கேட்க வேணாம், வில்வங்கோடு தொகுதியில போய் கேட்டா போதும். எம்எல்ஏவா இங்க வின் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டி இல்லைங்க, 3 வாட்டி. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. எவ்வளவு ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் இருந்தா அவங்களால வின் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா அவங்க டெடிகேஷன் பத்தி சொல்லியா. வில்வங்கோடு தொகுதியில 3 வாட்டி கண்டினியூவா எம்எல்ஏ ஆகுறது சின்ன விஷயம் கிடையாதுங்க. ஓவர் நைட்ல இதெல்லாம் சாதிக்க முடியாதுங்க. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மக்களோட மக்களா அவங்க இருந்து அவங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் பார்த்து அவங்க தொகுதிக்கு தேவையான எல்லாம் பண்ணதுதான் கண்டினியூஸா அவங்களோட சப்போர்ட்டா மக்கள் கொடுத்துருக்காங்க. சாலை வசதி முதல் பொது சேவை வரை மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க. அரசு பொது திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்த்தவங்களும் இவங்க தான். இவங்களோட பயணம் வில்வங்கோடு மட்டும் கிடையாது, தலைமைத்துவம், ஒழுக்கம், மேற்கொண்ட பார்வையை தான் இவங்களோட முன்னேற்றத்துக்கு காரணம். இவங்க ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவங்க. வேற யாரும் இல்ல, கவிமணி தேசிக விநாயக பிள்ளையோட பேத்தி தான் இவங்க. அது மட்டும் இல்லாம சிந்தனை, பொறுப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு எல்லாமே இவங்க ரத்தத்திலே ஊறி இருக்கு. அதே மாதிரி ஒரு தலைமை பொறுப்புல இருந்து நம்ம முடிவெடுக்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. தேவைப்படும் போது கடினமான தீர்மானத்தை எடுக்க ஒரு தைரியம் வேணுங்க. குறைபாடு தெரியும் போது, மக்களின் குரல் கேட்கவில்லை என்ற போது, உரிய இடம் கிடைக்கவில்லை என்றதுனால உணரும் போது ஒரு மாற்றத்தை தேர்ந்தெடுத்தாங்க. 2024 எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து ஒரு புதிய அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு சுலபமான தீர்மானம் அல்ல, இது உள்ளுணர்ந்த தன்னம்பிக்கை. பரீட்சை போட்ட முகம் மட்டும் கிடையாது, இங்க ஒரு நல்ல ஆட்சி நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க புதிய திட்டங்களோட மக்கள் சேவைக்காக மீண்டும் இந்த தொகுதியில மக்களை சந்திக்க வராங்க. மீண்டும் இவங்க ஆதரவு கிடைக்கும் நம்புறேன். விஜயதரணி மேம் ஒரு பெண் சாதனையாளர் நான் பாக்குறேன்.